ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் கமர் சமையல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் லாப்பை எப்படி பண்ணுறதாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லாப்பை எப்படி செய்கிறது நம்ம இங்கே பார்த்தோம், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு. இன்றைக்கி நம்ம இங்கே சிக்கன் லாப்பை எப்படி செய்கிறதுனா நம்ம இன்றைக்கி இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த சிக்கன் லாப்பை எப்படி பண்ணலான்னு நம்ம இங்கே பார்க்கலாம். சிக்கன் லாப்பை செய்கிறதுக்கு முக்கியமாக நமக்கு சிக்கன் தேவைப்படும். இங்கே நாங்கள் 1/4 கிலோ சிக்கன் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக 3 ஆனியன் நாங்கள் இங்கே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், அடுத்ததாக சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக புதினா மல்லி நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எடுத்துக்கலாம், தேவையான அளவு எண்ணெய், அடுத்ததாக நம்ம முட்டை ஒரு 3-4 அளவுக்கு நம்ம இங்கே எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போது சிக்கன் லாப்பைக்கு உள்ள ஸ்டஃப் வைக்கிறதுக்கு நம்ம இங்கே மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நம்ம இங்கே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச 3 ஆனியனை நம்ம இங்கே இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன சிக்கன் பீஸை நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்ச 2 பச்சை மிளகாவை நம்ம இதோடு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம். காரம் வேணுங்கிற அளவுக்கு நமக்கு இங்கே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கரம் மசாலா 1 டீஸ்பூன், அடுத்ததாக சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், அடுத்ததாக மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இந்த மசாலா புதினா மல்லி நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுட்டா நம்மளோட மசாலா ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக நம்ம மைதா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மைதா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டோம். மைதா மாவில் பேக்கிங் சோடா உப்புலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சு இந்த மாதிரி நல்லா உருண்டை போட்டாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போது உருண்டை போட்டதை நல்லா வளர்த்து விட்டுடலாம் சப்பாத்தி கட்டையால். அடுத்ததாக நம்ம நல்லா வளர்த்து விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மசாலா செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த ஸ்டஃப்பை நம்ம இந்த மாவுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இதை மடக்க போகிறோம். இது எப்படி பண்ணணும்னு நல்லா வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்லேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் நம்ம மாவை மசாலா மேலே வைக்கிற மாதிரியும், மேலே இருக்கிற பகுதியும் கீழே இருக்கிற பகுதியும் நம்ம மசாலா மேலே படாத மாதிரியும் நம்ம மடக்கி வைக்கணும். இப்படி தான் நம்ம லாப்பையை மடிக்கணும். அடுத்ததாக நாங்கள் இதில் முட்டையை நல்லா உடித்து நல்லா கலக்கி வச்சுருக்கோம். நம்ம லாப்பை செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். தவாவில் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு மேலே மசாலா வச்சுருந்தோம்ல அது நம்ம தவா மேலே நம்ம வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம இது மேலே கீ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கீ, பட்டர், இந்த மாதிரி எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இதில் நெய் நாங்கள் சுற்றி சேர்த்துக்கிறோம். ஏன்னா நல்லா ரோஸ்ட் ஆகி நல்லா முறுமுறுன்னு இருக்க நாங்கள் இப்போ இப்படி பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம முட்டையை நல்லா கலக்கி வச்சுருந்தோம்ல அதை இந்த மாதிரி ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை நம்ம இது மேலே நம்ம இங்கே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ரோஸ்ட் ஆகிறதுக்கு நம்ம முட்டையும் அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம திருப்பிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சிக்கன் லாப்பை ரெடி ஆகிடுச்சு. இது உள்ள டேஸ்ட் ரொம்ப அந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதே மாதிரி இது நல்லா ஃப்ரை ஆகியிருந்தது. நல்லா நம்ம கடிக்கும் போதும் சரி நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. அதோட எக் டேஸ்ட்லாம் நமக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பதிவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.